Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளுடைய டெய்லி ஹாபிட்ஸை சேஞ்ச் பண்ற மூலமா நம்மளால லைஃப்ல பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு 5 ஹாபிட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய 90% விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹாபிட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அதனால நம்மளுடைய ஹாபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதை தான் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் விஷயமா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஐ செல்ஃப் கான்செப்ட் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செல்ஃப் கான்செப்ட் அப்படின்ற அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எது டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுடைய செல்ஃப் கான்செப்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த செல்ஃப் கான்செப்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது தான் செல்ஃப் கான்செப்ட். நீங்கள் உங்களை பற்றி எந்த அளவுக்கு உயர்வாக நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஹையாக நினைக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ, உங்களை பற்றி உங்களை வந்து எந்த மாதிரி இமேஜ் பண்ணுறீங்களோ, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 சம்பளத்தை என்னால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாருன்னா அவரால் 30,000 மட்டும் தான் சம்பளத்தை ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் 50,000 ஏர்ன் பண்ண முடியும், என்னால் 1 lakh ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன டிட்டர்மின் பண்ணுறாங்களோ, அவங்கள பற்றி என்ன செல்ஃப் கான்செப்ட் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி தான் நினைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்ம ஊரில் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ரொம்ப ஆப்டான விஷயம். நம்ம செல்ஃப் கான்செப்டும் இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றது ரெண்டுமே ஒன்று தான். நம்ம எப்படி எண்ணுறோமோ, என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ செல்ஃப் கான்செப்ட் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் அப்படின்றதா செல்ஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே யூ நீட் டு பி அ ஹை செல்ஃப் கான்செப்ட் பர்சன். எப்பயுமே நீங்கள் ஒரு ஹை செல்ஃப் கான்செப்ட் பர்சனாக இருக்கணும். லோ செல்ஃப் கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால வாழ்க்கையில் க்ரோ ஆக முடியாது. ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா ஹை செல்ஃப் கான்செப்ட் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஹேபிட்டாக இருக்குது. செகண்ட் விஷயமா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கூல்ல இருந்து காலேஜில் இருந்து வேலைக்கு போகிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டிசிப்ளினாக இருக்கணும் தான் சொல்லுவாங்க. நிறைய டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்காதையும் பிரச்சனை இல்லை, ஆனால் டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலே அப்படி தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம டிசிப்ளினாக இருக்கிறத பற்றி தான் நிறைய இடங்களில் பேசுவாங்க. ஏன்னா டிசிப்ளின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். ஆனால் பொதுவாகவே இந்த டிசிப்ளினாக இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னா மீடியாஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசிப்ளினாக இருக்கக்கூடிய பர்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ எஸ்டீமாக காட்டுவாங்க. அவங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்கள லோவாக காட்டுவாங்க. அவங்கள பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு பிடிக்காத அளவுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி எஸ்டீம் பண்ணுவாங்க. ஸோ ரியல் லைஃப்பில் இந்த டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது சினிமாவில் அப்படி காட்டுறாங்க, ப்ளஸ் மீடியாஸும் அப்படி காட்டுறாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் இல்லாமல் உங்களால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் பண்ணுறது இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா நம்மளால நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், இன்னைக்கு இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே செல்ஃப் டிசிப்ளினில் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆட்கள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க. டிசிப்ளினுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை உங்களால் ரெகுலராக பண்ண முடிஞ்சு டிசிப்ளினாக அந்த ஒர்க்கை பண்ண முடிஞ்சு அப்படின்னா அது செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பொதுவாக நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னையும் சேர்த்து சொல்கிறேன், மோட்டிவேஷன் பேஸில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படி மோட்டிவேஷன்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டிவேஷன் ஆகி எந்திரிக்கணும்னு நினச்சி எந்திரிப்போம். ஸோ 1 week 10 days நம்மளால் அந்த ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கண்டினியூ பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டண்ட்டாக கிடச்ச அந்த மோட்டிவேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவ் ஆகிறோம். ஆனால் ரியலாக பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் வில் நாட் ஹெல்ப் டு க்ரோ அவர் செல்ஃப். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் டிசிப்ளின் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஒர்க்கை கரெக்டாக செய்ய முடியும். டிசிப்ளின்றதுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வாட் யூ ஷுட் டூ when you should do it அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா டிசிப்ளினுக்கு ஒரு சிம்பிளான மீனிங்காக இருக்குது. மூணாவது விஷயமா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபீல் யுவர் பிரெயின் வித் மென்டல் ப்ரோட்டீன் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம பாடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் அவர் பாடி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி நம்ம மென்டலாக க்ரோ ஆகிறதுமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது இருக்குது, மென்டல் ப்ரோட்டீன் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. பொதுவாகவே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நெகட்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே நிறைஞ்ச உலகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணணும்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தில் கூடிய நீங்கள் கூட சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களால பார்த்தீங்கன்னா க்ரோ ஆக முடியுது. ஏன் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ் சைடை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் தான் உண்டாகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம் தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு விதமான ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை பாசிட்டிவ் திங்ஸை எடுத்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம எதை பார்க்குறோம், எதை கேட்குறோன்றதை
அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் ஃபில் ஆகும். நம்ம எந்தெந்த விஷயம் கேட்கணும், நல்ல விஷயம் கேட்கணும். நிறைய ஆடியோ புக்ஸ்லாம் இருக்குது, நல்ல லைஃப்பில் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்குது, சக்ஸஸ் புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை படிக்கலாம், அந்த மாதிரி விஷயத்தை கேட்கலாம். நிறையா இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும், ஸோ அதை கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை கேளுங்க, பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப் க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மென்டல் ப்ரோட்டீன்றது வேறு ஒன்றும் கிடையாது. நல்ல விஷயத்தை கேட்கணும், நல்ல விஷயத்தை பார்க்கணும், நல்ல விஷயத்தை பேசணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் ப்ரோட்டீனாக இருக்குது. 4வது விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கோல் செட்டிங் அப்படின்றத அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெய்லியுமே உங்களுக்கான கோல்ஸை நீங்கள் செட் பண்ணி ஆகணும். டூ டூ லிஸ்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணி ஆகணும். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்னென்ன ஒர்க்ஸ்லாம் இருக்குது, நாளைக்கு யாரை மீட் பண்ண போகிறோம், எங்கெங்கே எந்தெந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நீங்கள் உங்கள் டைமை பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணும்பொழுது உங்களால் நீங்கள் நினச்சக்கூடிய கோல் அடைய முடியும். நீங்கள் டெய்லியும் கோல் செட் பண்ணலாம் அப்படின்னா அது வந்து உங்களால் டைமை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மேக் டூ டூ லிஸ்ட் ஃபார் யுவர் டெய்லி லைஃப். உங்களோட டெய்லி லைஃபுக்குமே பார்த்தீங்கன்னா டூ டூ லிஸ்ட் அப்படின்ற கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எந்தெந்த வேலையை எந்தெந்த டைமில் செஞ்சு முடிக்கணும், யார் யாரை பார்க்கணும், எங்கெங்கே போகணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ அதனால் உங்களால் அந்தந்த டைமுக்குள்ளே அந்தந்த வேலையை செய்ய முடியும். உங்கள் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆக முடியும். 5வது விஷயமா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் ஓரியன்டேஷன் அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஹெல்த்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும்போது தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை செய்ய முடியும். நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்மளால் எஃபெக்டாக செய்ய முடியும். ஸோ அதனால் நம்ம லைஃப்பில் க்ரோ ஆக முடியும். ஆனால் இந்த அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஸோ அது மாதிரி டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி அவங்க இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் இந்த ஹெல்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அன்ஹெல்த்தியாக இருக்கும்போது நம்ம நினைச்ச விஷயங்களை செய்ய முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பயுமே டயர்டாக இருக்கும். ஸோ இதனால நம்மளால் நம்ம நினச்ச விஷயங்களை செய்ய முடியாது. லைஃப்லையும் க்ரோ ஆகிறது பார்த்தீங்கன்னா பெரிதளோட நம்ம நினச்ச அளவுக்கு க்ரோ ஆக முடியாது. ஸோ அதனால நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 5 விஷயத்தை பார்த்துருக்கோம். இந்த 5 விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், செல்ஃப் டிசிப்ளின், எப்படி நம்ம டிசிப்ளினாக இருக்கிறோம், எந்த மாதிரி வார்த்தைகளை பேசுகிறோம், எந்த மாதிரி வார்த்தைகளை கேட்குறோம், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் டெய்லி கோல் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். 5வது விஷயமா ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்ம லைஃப்பில் நம்மளால் க்ரோ ஆக முடியும் சொல்லியிருக்காங்க. இது எந்த புக்கில் சொல்லியிருக்காங்கன்னா $1 மில்லியன் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்கில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கை எதுன்னு ஆத்தர் பேர் என்ன அப்படின்னா பிரெயின் ட்ரேசி அப்படின்றவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். வாங்கி அதை படிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல வாங்கி படிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.